வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். வருகின்ற 6ஆம் தேதி 3வது மாதம் 2024 வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு முன்பாக வரக்கூடிய சிவராத்திரி. எப்பொழுதுமே அப்படிதான் வரும். இந்த சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபாடு செய்து அந்த சிவனுடைய அருளை பெற வேண்டும் என்பவர்கள் மட்டும் இந்த இறை வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவபெருமானை பூஜிக்கலாம். இன்றைக்கு சிவநிந்தனை. சிவநிந்தனைனா என்ன? சிவாச்சாரியார் குலத்தில் பிறந்தவர்கள் அந்த சிவனை பூஜை செய்யாமல் பலருடைய அச்சுறுத்தல் காரணமாக அரசு பணியிலோ தனியார் பணியிலோ சென்று விடுகின்ற காலத்தில் அவர்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்படுகிறது. இது நிறைய இடங்கள்ல நான் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு சிவன் வழிபாடு செய்யக்கூடிய கோத்திரத்திலோ இல்லை சிவனை தொன்றுதட்டு வழிபாடு செய்யக்கூடிய சமூகத்திலோ பிறந்து அதை தவிர்த்து வேற ஒரு இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த சிவநிந்தனை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இதுல சிவாச்சாரியார் குலத்தில் வாய் பேச முடியாமல் குழந்தைகள் எழுந்து நடக்க முடியாமல் இருக்கின்ற குழந்தைகளையும் பார்த்திருக்கின்றோம். இந்த சிவநிந்தனை அப்படிங்கிறது எதிலிருந்து வருகிறது? சிவனுக்கு அடிமையாகிவிட்டோம் என்று சாசனம் எழுதி கொடுத்த பிறகு, சிவனை வழிபடுகிறோம் என்று நம் முன்னோர்கள் கூறிய பிறகு, சிவை தொண்டை தவிர வேறு தொண்டு எனக்கு தெரியாது என்று 63 நாயன்மார்களும் கூறிய பிறகு, நாம் நம்முடைய சுய நலத்திற்காகவும் சுய தேவைகளுக்காகவும் சிவனை மறந்து வேறு ஒரு மதத்திற்கு மாறுகின்ற பொழுது இந்த சிவநிந்தனை, சிவனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் நடைபெறுகிறது. அப்படி செல்லுகின்றவர்கள் இந்து மதத்தில் இருந்து கொண்டே சிவபெருமானை வழிபாடு செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் இந்த தோஷம் வரும். ஏன் அப்படின்னா, சிவத்தொண்டு அப்படிங்கிறது, சிவத்தொண்டு தான் உன்னுடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். இதைதான் பட்டினத்தாரும் அருணகிரியாரும் ஔவையாரும் காரைக்கால் அம்மையாரும் நமக்கு எடுத்து கூறினார்கள். ஒவ்வொரு மதத்திலும் 63 நாயன்மார்கள் தோன்றி அந்த மதத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த ஜாதியில் இருக்கக்கூடியவர்கள், இந்த ஜாதியில் இனிமேல் வரக்கூடிய என்னுடைய சந்ததிகள் சிவத்தொண்டு புரிவார்கள் என்று கூறுகின்றனர். அதை மீறி நாம் சிவனை மறந்து சில காரியங்கள் செய்கின்ற பொழுது நம்முடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வருகிறது. இதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் சிவபெருமானை வழிபாடு செய்தே ஆக வேண்டும். அப்படி சிவபெருமானை வழிபாடு செய்தால் மட்டுமே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். இந்த சிவராத்திரி அன்று
எல்லோருமே சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். 4 காலங்களிலும் உங்களால் முடிந்த அளவு திரவியங்களையோ பால், தயிர் போன்றவற்ற பொருட்களை சிவன் கோவிலிலே செலுத்தி நமச்சிவாய மந்திரத்தை கூறிக்கொண்டே இருங்கள். இந்த நமச்சிவாய மந்திரம் நீங்கள் செய்த பாவங்களை களைந்து வெற்றி என்கின்ற பாதைக்கு உங்களை எடுத்துச் செல்லும். சிவனை என்று நாம் மறக்கிறோமோ அன்று நமக்கு கஷ்டம் என்பது தொடர்கதையாகிவிடும். அந்த ஒரு காரணத்திற்காகவாவது சிவபெருமானை சிவராத்திரி அன்றாவது வழிபாடு செய்யுங்கள். நம்முடைய வேலை பளு, நம்முடைய சுயலாபத்திற்காக இந்த சிவராத்திரி அன்று உறக்கத்தில் இருந்து இறைவனை வழிபடாமல் இருக்காதீர்கள். சிவராத்திரி வழிபாடு செய்வதனால் உங்களுடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். விருட்சோத்த வில்வகா அப்படின்னு சொல்றாங்க. மகாலட்சுமி வில்வத்தில் வாசம் செய்கிறாள். அந்த வில்வத்தை சிவராத்திரி என்று சிவபெருமானுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்தால் மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மகாலட்சுமி என்றால் செல்வம் மட்டும் என்று அல்ல, அனைத்து செல்வங்களையும் தரக்கூடிய ஒரு வல்லவராக சிவபெருமான் இருந்து இந்த வருகின்ற சிவராத்திரி அன்று அசோக் பில்லரில் இருக்கும் மல்லிகேஸ்வரர் ஆலயத்திலே 4 கால பூஜைகளும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. தவறாமல் கலந்து கொண்டு சிவனை பற்றிய கதைகளை பேசி, சிவனுடைய நாமாவளிகளை கூறி, சிவனுடைய தேவார பாடல்களை பாடி, சிவனை வழிபாடு செய்து எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல இறைவன் அருட்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய சிவபெருமானை பிரார்த்திக்கிறோம்.